அமரம்னு ஒரு மூவிக்கான டீசர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. ராம் சரணோட பெட்டி படம் ஜூன் 4 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி ரிலீஸ் ஆக இன்னும் 30 நாள் இருக்கு. ஸோ 30 days to goன்னு சொல்லி ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷோட அடுத்த படம் D55 இந்த மூவிக்கான ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த மூவில 2 சாங்ஸ் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டு தான் இப்போ நியூஸ் வந்திருக்கு. அதுல ஒன்னு ஓப்பனிங் சாங் அண்ட் இது ஸ்பை ஆக்ஷன் படமா வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. மூவிக்கான ஷூட்டிங் சென்னையில ஒரு வில்லேஜ் செட்டு போட்டு அங்க ஷூட்டிங் போறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த ஷெட்யூல்ல முடிச்சிட்டு அடுத்த ஒரு சாங்கோட ஷெட்யூல் போகுது. தனுஷ் அண்ட் ஸ்டீலில அந்த சாங்ல இருப்பாங்க. சூர்யாவோட கருப்பு படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இது அபிஷியல் அனௌன்ஸும் இப்போ பண்ணிட்டாங்க. அண்ட் 9 days to goன்னு சொல்லி ஒரு புது போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. போஸ்டர் பார்க்க சூப்பரா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா, த்ரிஷா, யோகி பாபு, சுவாசிகா, சிவாடா நடிக்கிறாங்க. சாய் அபியங்கர் மியூசிக் பண்றாரு. மே 14 மூவி ரிலீஸ் ஆக போகுது. கருப்பு படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ டைம் பெங்களூர்ல எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் ஃபர்ஸ்ட் ஷோ டைம் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணதுன்னா ஒவ்வொரு இடத்துலயும் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறத நான் சொல்றேன். ஒரு தொழில் டைரக்டர் சூர்யா வச்சு படம் எடுக்க போறதா சொல்றாங்க. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது. இப்போதைக்கு ரூமரா தான் இது போகுது. கர மூவிக்கு நான் வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். கர மூவி நல்லா தானே இருக்கு, ஏன் இந்த படத்துக்கான வசூல் கம்மியா வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த டைரக்டரோட முந்தைய படம் அளவுக்கு இந்த படம் இல்லைன்னு ஆடியன்ஸ் சொல்றாங்க. அதனாலதான் இந்த படத்துக்கான வசூல் டிராப் ஆயிருக்கு. அஜித்தோட கிளாடியேட்டர்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி இந்த மாசம் ரிலீஸ் ஆகும்னு தான் நியூஸ் வந்திருக்கு. ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். ஒரு சில மூவிக்கான வசூலை கேட்டிருக்கீங்க. நான் இதுக்கான வசூல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். அப்படி ஸ்கிரீன்ல இல்லைன்னா இதுக்கான வசூல் என்கிட்ட இருக்காது. தனுஷோட கரெக்டான லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. லைனப்பை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். புது வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வாடிவாசல் படம் பத்தி வெற்றிமாறன் கிட்ட கேட்கும்போது அதை பத்தி அவர் பேசாம போயிட்டாரு. சோ படம் இப்ப டிராப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் பலமுறை சொல்லிட்டேன். இந்த படம் நடக்கும்னு சொல்ற ஒரே ஆளு கலைப்புலி ஸ்தானம் மட்டும்தான். மத்த யாரும் இந்த படம் நடக்கிற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணல. என்னோட கெஸ் படி இந்த படம் நடக்குமாங்கிறது டவுட் தான். அப்படியே நடந்தாலுமே கூட இப்போதைக்கு இந்த படம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெற்றிமாறன் இதை முடிச்சுட்டு அடுத்து வடச்சென்னை 2 தான் எடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ரீசெண்டா போட்ட வீடியோ தான். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் லோகேஷ் தான். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவி அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.